வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்ன? எந்தெந்த தொழிலுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எப்படி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் மேலே கார்ட்ல கொடுக்குறேன். அந்த கார்டை பார்த்துட்டு வந்துருங்க. ரெண்டாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா நான் சொல்றேன். அதாவது நீங்க எந்த தொழில் பண்ண போறீங்க? அந்த தொழில்ல எவ்வளோ உங்களுக்கு லாபம் வரப்போகுது? பேங்க் லோன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது? அதை நீங்கள் எவ்வளோ இஎம்ஐல கட்டி முடிப்பீங்க? இந்த தொழில் லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை தான் நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தனிநபராக நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொன்னனாலும் நீங்கள் ஒரு ஆடிட்டர் மூலியமாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணலாம். இல்லை ஆடிட்டர் போயிட்டு அலைஞ்சு பண்ண முடியல அப்படின்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட நம்பர் தரேன். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டேன், இல்லை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போகிறேன், இது என்னென்ன தொழிலுக்கெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் லோன் உங்களுக்கு தேவைப்படுது. சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரியான ஒரு சின்ன லெவல் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, 50,000 ரூபா தான் அந்த தொழிலுக்கே தேவை அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தேவை இல்லை. ஆனால் நான் 50,000க்கு மேலே பிஸ்னஸ் லோன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேங்க்கை அப்ரோச் பண்ணேன்னா கண்டிப்பாக அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க. 1,00,000லேருந்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே எந்த ஸ்கேலில் இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கண்டிப்பாக ஒரு ஆடிட்டரை போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்போம். அவங்க எவ்வளோ ஃபீஸ் கேட்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000லேருந்து 15,000 வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கான ஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு ஆடிட்டரும் அந்த ஆடிட்டிங் கம்பெனி எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத வச்சு அதுக்கான ஃபீஸும் அதிகமாக இருக்கும். இந்த ஃபீஸ் நமக்கு ஒவ்வொருத்தட்டும் டிஃபர் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்கெட்ச் கேட் மூலியமாக நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரிப்போர்ட்டோட ஃபீஸ் 4,000 ப்ளஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் பிஎம்இஜிபி ஸ்கீம் எலிஜிபிளா, இல்லை நீங்கள் நீட்ஸா, இல்லை ஏஏபிசிஎஸ் அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீமா, எந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த ஸ்கீமுக்கு நம்மளே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் லோனுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குற அப்ளிகேஷனுக்கு ஒரு 500 வாங்குவோம். டோட்டலி 4,500 rupees வாங்குவோம். இது இன்னை நிலைமைக்கு. ஃபியூச்சரில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். அதனால் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த தொழிலை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்ன தொழில் பண்ண போகிறோம், எவ்வளோ லோன் அமௌண்ட்டு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், ஸோ இந்த இது தெரிஞ்சிருக்கணும். அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கூட ஒரு நல்ல ஆடிட்டர்கிட்ட கொடுங்க. அவருக்கும் சில டீட்டெயில்ஸ்லாம் தெரியல, அவரே உங்ககிட்ட தான் கேட்குறாரு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 650 அப்ளிகேஷன்ஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்குது. எந்தெந்த பேங்க் எவ்வளோ அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க, பேலன்ஸ் ஷீட்னா என்ன, நிறைய டெக்னிக்கலான எலமெண்ட்ஸை நம்ம பார்த்து நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பற்றி நிறைய பேர் நமக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க, நிறைய கால்ஸும் வருது. நம்ம எல்லாத்தையும் ஓரளவுக்கு அட்டென்ட் பண்ணி ஓரளவுக்கு நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கெட்ச் கார்டு உங்களுக்கு இருக்கு, கீழே நான் காண்டாக்ட் டீடைல்ஸ் தரேன், கண்டிப்பாக அதை காண்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.